இன்றைக்கி சுதந்திர தினம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கணுன்றக்காக நம்ம கிளம்பியாச்சு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, சுதந்திர தினத்துக்கு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வைப் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நான் உங்கள் பிஜிலி, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். அண்ட் வெல்கம் டு மை சேனல். மனிதம் ஒன்றே தீர்வாக. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சுதந்திர தினம்ல, அதனால் சுதந்திர தினத்துக்கு வீடியோ போட்டே ஆகணும்னு கிளம்பியாச்சுங்க. இதனால் நான் வீடியோ அவ்வளோவா உங்களுக்கு கொடுக்கல, சாரி. ஆனால் சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் ஓடிட்டு தாங்க இருக்குது. சுதந்திர தினத்து அன்னைக்கு பசங்கள்லாம் பார்த்துட்டு பசங்கள்லாம் எப்படி கிளம்பியிருக்காங்க என்னென்னு பார்ப்போன்றக்காக கிளம்பியாச்சு. சரி வாங்க, அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏய் பசங்களா, எங்கடா போகிறீங்க? ஸ்கூலுக்கா? இன்னைக்கு என்ன நாள்? சுதந்திர தினம். என்னக்கா கொடி கொடி இந்தா. இன்னைக்கு சுதந்திர தினம், சரியா? தேசிய நாள் இல்லை. சரி, டாட்டா. என்னங்கடா பாப்பா கொடி? சரியா? இன்னைக்கு சுதந்திர தினம்க்கா, ஒரு கொடி கூட குத்தாமல் இருக்கீங்க. சரி, இந்தங்கக்கா, இதில் ஒரு 20 கொடி இருக்கு. யாராச்சும் குடிக்க வருவாங்களே, வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுங்க. சும்மா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிறோம். தட்டு எடுத்துக்கிறேங்க. சட்டையில் அப்படியே ஒட்டுற மாதிரிண்ணே. அந்த 2 நீளமாக இருக்குல்ல, அதை அப்படியே உருவி விட்டு அப்படியே ஒட்டுங்கண்ணே. இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பிங்க. அதுதான் கரெக்டு. இந்த பயணம் நமக்கு எப்பயுமே கண்டினியூ ஆகிட்டு தான் போகும், எப்பயுமே குறையாது. இதெல்லாம் எல்லோரும் சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் மோட்டிவ். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயுமே சுதந்திரமாக இருக்கணும். எல்லோரும் அவங்கவுங்க பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருங்க. இந்த சுதந்திர தினத்தை அப்போ நம்ம எல்லோரும் சுதந்திரமாக இருக்கோமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்காக எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளாக இருக்கிறது தான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வாழ போகிறது மிஞ்சி போனால் 20ஓ 30ஓ, அடுத்த நிமிஷம் நிச்சயமாக வாழ்க்கை. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஏன்னா என்ன சொல்கிறது, ஐயோ இந்த வாழ்க்கையில் நம்ம இது பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறது, வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில், இந்த வாழ்க்கை தான் நம்ம கடைசி வாழ்க்கைன்றாங்க. இதுக்கடுத்து நமக்கு வாழ்க்கை இருக்கா என்னன்னு தெரியலை. அதனால் இதை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபையாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. அதுக்காக உங்களுக்கு தோன்றதை செய்யுங்கன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலான்றது கிடையாது. உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். இவன் நான் 2 லாரி ஜோடியாக போகிறாங்க, லவர்ஸ் மாதிரி. குறுக்க போகலாம், பட் சதைச்சி விட்டுருவாங்க. அந்த கேரளாவிலலாம் பார்த்தீங்களா, 300 பேர்கிட்ட செத்துருக்காங்க. அவங்களாம் நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தூங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கிக்கிட்டு நாளைக்கு இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, 300 பேரும் என்ன நினச்சிருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஏதோ கனவு மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏதோ கனவுல ஏதோ உள்ளே போகிறோம், அந்த கனவுலேருந்து ஐயோ மீண்டு வர முடியலையே, கனவுன்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சி உள்ளே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ பாவம் அவங்களாம். அவங்களுக்காக நான் கொஞ்சம் இல்லை, நிறையாவே ப்ரே பண்ணணும் எல்லோரும். இந்த சுதந்திர தினம் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் சுதந்திர தினம் மாதிரி இருக்குது. மற்ற எல்லாரும் ஒர்க்கை அவங்கவுங்க வேலையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த லாரி டிரைவர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறது, அவங்களாம் பெரிய பெரிய லக்கேஜு பெட்டியெல்லாம் தூக்கி வச்சுக்கிருந்தாங்கடி, இன்றைக்கி சுதந்திர தினம்யா என்னையா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு, அவ்வளோதான். நம்ம போய் அதை எதுவும் கேட்க முடியாது. நான் அவங்களுக்கெல்லாம் பார்த்தேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானே ஒன்று தான் சொல்லுவேன், இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படினாலும் மேலே வந்துடலாம். லாரி ஓட்டியோ என்ன பண்ணியோ ஓகேவா, எல்லாத்தையும் பிடிச்சி மேலே வந்துடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அடுத்தெல்லாம் பிடிச்சி மேலே வந்துடலாம். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட இந்த பயணம் வந்து சரி பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் தான். நம்மளால் முடிஞ்ச பாசிட்டிவ் வைப்பை எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஆனாலும் என்ன சொல்கிறது, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, சுதந்திர தினத்துக்கு சுதந்திரமாகவே இல்லையே, அப்புறம் எப்படி மற்ற நாள் சுதந்திரமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு 5 பேத்துக்கு நான் வைப் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த சுதந்திர தினத்தை மட்டும் இருக்கக்கூடாது, இது எல்லா நாளுமே இருக்கணும். அதுக்காக தான் என்னோடய பயணம் இது. என்னால் முடிஞ்ச ஒரு 10-20 பேருக்கு தான் என்னால் பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்தாங்கன்னா இந்த உலகம் எல்லாம் மாறும். கண்டிப்பாக சேஞ்ச் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கவுங்க ஒரு 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக மாறும். மாற்றன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எடுத்து வந்தால் தான் அது மாற்றம். நம்ம எதுவுமே மாறாதுன்னு நினச்சா கண்டிப்பாக எதுவுமே மாறாது. எல்லாமே மாறும். நம்ம நினைக்கிறதா நடக்கும். நம்ம நினச்சா அந்த கடவுள் கூட ஹெல்ப் பண்ணுவான். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த சுதந்திர தினம் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்து.